யாதுமாகி நின்று எங்கும் நிறைந்து எடுத்த காரியம் யாவினும் வெற்றி தரும் இறைவன் திருவருளால் இவ்வையத்தார் எல்லாம் வாழிய வாழிய வாழியவே. நான் உங்கள் பெருந்துரையான் ராதாகிருஷ்ணன். வணக்கம். இந்த வெல்க பாரதம் யூடியூப் சேனல் வழியா ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியார்களுடைய சரித்திர மகிமைகளையெல்லாம் நாம் சிந்தனை பண்ணி கொண்டு வர்றோம். அந்த வரிசையில் ஐப்பசி மாதத்தில் அவதரித்த ஆச்சாரியர்களுடைய திரு நட்சத்திரங்களின்படி அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை எல்லாம் இந்த காணொலியில் சிந்திப்போம். கூரகுலோத்தம தாசர் இவர் ஒரு வைணவ ஆச்சாரியார். இவர் அவதரித்தது ஸ்ரீரங்கத்தில் ஐப்பசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில். வடக்கு திருவீதி பிள்ளை இவருக்கு ஆச்சாரியர். பிள்ளை லோகாச்சாரியார்ட்டையும் மணவாள பெருமாள் நாயனார்ட்டையும் இவர் காலக்ஷேபங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தவர். திருமலை ஆழ்வார்ங்கிறவர் அப்ப மதுரையை ஆண்ட ராஜாவுக்கு மந்திரியா இருந்தவர். ராஜா இளம்பிராயத்திலேயே காலமாயிடுறார். இளவரசருக்கு வழிகாட்டி நிர்வாகத்தை நடத்திட்டு வந்தார் திருமலை ஆழ்வார். அவர்கிட்ட தமிழ் புலமையும் நிர்வாகத்திறமையும் மண்டி கிடந்தது. அந்த திருமலை ஆழ்வாரைத்தான் திருத்தி பணிகொள்றார் கூரகுலோத்தம தாசர். திருமலை ஆழ்வாருக்கு அவரோட சித்தியானவர் பிள்ளை லோகாச்சாரியாருடைய பெருமைகளையும் கூரகுலோத்தமதாசருடைய பெருமைகளையும் எடுத்து விளக்கிறார். அவங்களுடைய பெருமைகளை அறிஞ்சுக்கிட்ட திருமலை ஆழ்வார் ஒரு தடவை யானை மேல சவாரியா அவர் போயிட்டு இருந்த போது ஒரு குன்றின் மேல இவர் கண்ணில் படுற மாதிரி கூரகுலோத்தமதாசர் நின்றுகிட்டு இருந்தார். கூரகுலோத்தமதாசரை பார்த்த உடனே திருமலை ஆழ்வார் யானையை விட்டு கீழே இறங்கி அவரை போய் விழுந்து சேவிச்சார். தாசரும் அவரை ஏற்றுக்கிட்டு அவருக்கு பிள்ளை லோகாச்சாரியாருடைய உபதேசங்களை எல்லாம் எடுத்து விளக்கிறார். இவருக்குன்னு ஒரு திருமாளிகையை வைகை கரையில் ஆழ்வார் ஏற்பாடு பண்ணி தான் ராஜ்ய காரியத்தில் இருக்கிறதுனால தான் நித்திய அனுஷ்டானங்களை செய்யும் பொழுது காலையில் உபதேசங்களை அன்றாடம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். தாசரும் அவருடைய இடத்துக்கு தினசரி போய் அவருக்கு எல்லா கிரந்தங்களையும் எடுத்து விளக்கிறார். ஒரு நாள் தாசர் ஆழ்வாருடைய இடத்திற்கு வரல. உடனே அவரை தேடி இவர் போக ஆரம்பிச்சார். ஒரு இடத்துல தாசர் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தார். பார்த்த உடனே அவரை விழுந்து சேவிச்சார். தாசரும் ஆழ்வாரை அப்பவும் ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஸ்ரீபாத தீர்த்த பிரசாதம் எல்லாம் கொடுத்து அனுகிரகிக்கிறார். குருவோட தீர்த்த பிரசாதத்தை ஏற்றுக்கிட்ட உடனே ஆழ்வாருக்கு ஆத்ம சுத்தியும் மன தெளிவும் ஏற்பட்டு அந்த கணமே ராஜ்ய பரிபாலனம் பண்ற லோக காரியங்கள்லேருந்து முற்றிலும் விலகி ஒரு தூய்மையான வைணவ அடியாரா பரிமளிக்க ஆரம்பிச்சிடுறார். பிறகு திருப்புல்லானிக்கு பக்கத்துல சிக்கில்ங்கிற இடத்துக்கு தாசர் போறார். அவரோடையே ஆழ்வாரும் போயிருந்து அவருக்கு கைங்கரியங்கள் பண்ணினார். இப்படி திருமலை ஆழ்வார திருத்தி பணிகொண்ட கூரகுலோத்தமதாசர் பிள்ளை லோகாச்சாரியாரையே தன் மனசுல தியானிச்சபடியே நலம் அந்தமில்லதோர் நாடான திருப்பரமபதத்தை அடைகிறார். ஒரு குரு தன் சிஷ்யன் மேல இவன் என் சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு அபார கருணை வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நடந்துக்கிறது தான் ஒரு சிஷ்யன் கடை தேர்றதுக்கு உத்தமமான வழின்னு சொல்லி ஸ்ரீ வசன பூஷணம் சொல்லுது. அதற்கு ஏற்ப பிள்ளை லோகாச்சாரியார் கூர குல உத்தம தாசர் மேலையும் திருமலை ஆழ்வார் மேலையும் அபாரமான கருணையை வச்சிருந்தது இந்த சரித்திரத்தின் மூலமாக நமக்கு விளங்குது. லோகாச்சாரிய கிருபா பாத்திரம் கௌண்டின்ய குலபூஷணம் சமஸ்த ஆத்ம குணாவாசம் வந்தே கூரகுலோத்தமம். கூர குலோத்தமதாசர் திருவடிகளே சரணம். ஆதி யதிராஜ ஜீயர் இவர் ஐப்பசி மாதம் பூச நட்சத்திரத்தில் திருவவதாரம் பண்ணினவர். மணவாள மாமுனிகள் தான் இவருக்கு ஆச்சாரியராக இருந்தார். இவர் பரமபதம் அடைஞ்சது ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து தான். எம்பெருமானார் பாஷ்யக்காரர் யதிராஜர்னெல்லாம் வழங்கப்படுகிற ஸ்ரீமத் ராமானுஜர் அவதரித்த ஸ்ரீ பெரும்புதூர்ல இந்த ஆதி யதிராஜ ஜீயர் தான் யதிராஜ மடத்தையே ஸ்தாபித்தவர். ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் திரு அவதாரம் பண்ணின பல ஊர்களையும் பல மடங்கள் திருமாளிகைகள் ஏற்பட்டிருக்கு. அதுல கோயில் கைங்கரியத்துக்குன்னே பிரத்யேகமாக ஏற்பட்ட ஒரு மடம் தான் இந்த ஆதி யதிராஜ மடம். இந்த மடத்துக்கு எம்பெருமானும் எம்பெருமானாரும்
ஒரு வருஷத்துல பல தடவைகள் எழுந்தருள்றாங்க. மணவாள மாமுனிகள், வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர், கோயில் கந்தாடை அண்ணன், தொட்டாச்சாரியார், இவங்கள்ட்டெல்லாம் இந்த ஆச்சாரியாருக்கு இருந்த அதி அற்புதமான நெருக்கத்தை இவருக்கான தனியன் அழகா விளக்குது. அதே மாதிரி ஸ்ரீமத் ராமானுஜர்கிட்ட இவருக்கு இருந்த பேரன்ப இவருக்கான வாழி திருநாமம் அதி அற்புதமா விளக்கும். கள்ளழகர் பெருமானோட ஆஸ்தானமான திருமாலிருஞ்சோலையில மடத்தை சீரமைக்கிறதுக்கு இந்த ஆதி ஜீயரைத்தான் மணவாள மாமுனிகள் அனுப்பி வச்சதாகவும், அது கூட பரம சுவாமியான அந்த கள்ளழகர் பெருமானோட ஆக்ஞை தான் அப்படின்னும் ஒரு தகவல் உண்டு. பகவத் கைங்கரியமும் பாகவத கைங்கரியமும் ஆச்சாரிய கைங்கரியமும் நமக்கு கிட்டணும்னு இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஆதி யதிராஜ ஜீயருடைய கிருபையை நாம வேண்டி பெற்றுக்கணும். மணவாள மாமுனிகள் இந்த ஆச்சாரியார் அவதரிச்சது ஐப்பசி மாச மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஆழ்வார் திருநகரியில. இவருக்கு திருவாய்மொழி பிள்ளை ஆச்சாரியாரா இருந்தார். பொன்னடிக்கால் ஜீயர் தொடங்கி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா வரையில 8 பேர் இவருக்கு அஷ்டதி கஜங்களா இருந்திருக்காங்க. சேனை முதலியாண்டான் நாயனா தொடங்கி கந்தாடை அழைத்து வாழ்வித்த பெருமாள் வரையில 9 பேர் நவரத்னங்களாக இவர்கிட்ட இருந்திருக்காங்க. பல திரு வம்சங்கள்ல இருந்து, பல திரு மாளிகைகள்ல இருந்து, பல திவ்ய தேசங்கள்ல இருந்தெல்லாம் இவருக்கு அநேக சீடர்கள் வந்து அமைஞ்சாங்க. உபதேச ரத்ன மாலை, திருவாய்மொழி நூற்றந்தாதி, ஆர்த்தி பிரபந்தம் அப்படிங்கிற அரும்பெரும் தமிழ் நூல்களை எல்லாம் இவர் செஞ்சிருக்கார். தேவராஜ மங்களம், யதிராஜ விம்சதி அப்படிங்கிற அற்புதமான நூல்களை சமஸ்கிருதத்துல ஆக்கியிருக்கிறார். பல முன்னோர்கள் செஞ்ச நூல்களுக்கெல்லாம் விளக்க உரை கொடுத்திருக்கார். குறிப்பா முமுக்ஷுப்படி, தத்துவத்திரயம், ஸ்ரீ வசனபூஷணம், ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற நூல்களுக்கெல்லாம் அற்புதமான விளக்க உரை அப்படி இருக்கிறார். திருமொழிக்கு ஏற்கனவே பெரியவாச்சான் பிள்ளை விளக்க உரை எழுதியிருக்கார். அந்த வியாக்கியானத்துல கரையா நரைச்சி சிதைஞ்ச பகுதிகளுக்கு மட்டும் அற்புதமான விளக்க உரையை அருளியிருக்கிறார். திருவாய்மொழி நூற்றந்தாதி அப்படிங்கிற ஒரு நூலை இவர் செஞ்சிருக்கிறார். ராமானுஜ நூற்றந்தாதி அப்படிங்கிற ஒரு நூலையும் தந்திருக்கார். இந்த ராமானுஜ நூற்றந்தாதிங்கிறது ஒவ்வொரு வைஷ்ணவரும் அனுதினமும் ஓத வேண்டிய பெருமைக்குரிய ஒரு நூல். மணவாள மாமுனிகள் ஆதிசேஷனுடைய திரு அவதாரம், ராமானுஜருடைய புனர் அவதாரம். இல்லற தர்மம் நடத்தி வந்தபடியே கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருந்தப்ப இவருக்கு மணவாள பெருமாள் நாயனார்னு திருநாமம். துறவரம் பூண்ட பிறகு மணவாள மாமுனிகள் அப்படின்னு அருளப்பட்டார். அழகிய மணவாளன் அப்படிங்கிறது நம்பெருமாளுடைய பேரு. அந்த பேரே இவருக்கும் அமைஞ்சது. திருவாய்மொழி பிள்ளையுடைய காலத்துக்கு அப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துக்கு இவரே தலைவராகிறார். அது பெரிய பெருமாளுடைய திருவுள்ளம். ஒரு பவித்ரோத்சவ சாற்றுமுறை நாள்ல ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்னு தொடங்கக்கூடிய ஒரு தனியனை மணவாள மாமுனிகளுக்கு சமர்ப்பிச்சு அவரை தன்னுடைய குருவா ஏத்துக்கிறார் பெரிய பெருமாள். எல்லா திவ்ய தேசங்கள்லயுமே அருளி செயல்களை சேவிக்கிறதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் தான் செஞ்ச இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்ங்கிற தனியனை அவசியம் சேவிக்கணும் அப்படிங்கிறது பெரிய பெருமாளுடைய நியமனம். அந்நிய நாட்டாருடைய படையெடுப்பின் பொழுது தொலைந்து போன முன்னோர்களோட பல கிரந்தங்கள் அவற்றையெல்லாம் போய் ஏடுபடுத்துற அரும்பெரும் பணியை செஞ்சவர் அழகிய மணவாள மாமுனிகள். இந்த லீலா விபூதியிலிருந்து நித்திய விபூதியை அடையணும் அப்படின்னு மணவாள மாமுனிகள் தீர்மானிச்சார். தன்னோட அடியார்களிடமெல்லாம் சொல்லி எல்லா அருளி செயல்களையும் சேவிக்க பண்ணி கேட்டு மகிழ்ந்தார். அதையெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குற்றம் குறைகள் அத்தனைக்காகவும் தன்னை பொறுத்தொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் விண்ணப்பிக்கிறார். அங்க இருந்த அடியவர்கள் அத்தனை பேரும் மணவாள மாமுனிகள் குற்றம் குறை ஏதும் இல்லாத மாசற்றவர் அப்படின்னு ஒரே குரல்ல சொல்றாங்க. அடியார்களுக்கு செருக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அறிவுரையே அவர் தர்றார். நேர்மையான வழியில சம்பாதிச்ச செல்வத்தை மட்டுமே இறை கைங்கரியத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதை அவர் போதிச்சிருக்காரு. வயோதிகர்களாக இருந்தாலும் தள்ளாதவர்களாக இருந்தாலும் கூட பெண்பாலார் துறவிகளோடு சேர்ந்து தங்கிறதை தவிர்த்திடணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்திருக்கிறார். காய்கறி திருத்தி தரக்கூடிய மடங்களின் பணியாக இருந்தாலும் கூட அதையும் முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் அப்படின்னு எடுத்தருளியிருக்கிறார். எம்பெருமானையோ ஆச்சாரியார்கள் யாரையுமோ அடியார்கள் தனியாக போய் சேவிக்கிறது சந்திக்கிறது கூடாது. அதை தவிர்த்துட்டு அடியார்களோடு கூடியிருந்து குளிரணும் அப்படின்னு உபதேசிச்சிருக்கார். ஒரு அடியார் இன்னொரு அடியாரை சந்தித்தால் பரஸ்பரம் மரியாதை செய்து கொள்ளணும் அப்படிங்கிறத இவர் தெரிவிச்சிருக்கார். ஒரு அர்ச்சகரை ஆண்டவனாகவே பார்த்து மரியாதை செய்யணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தி இருக்கார். கைங்கரியங்களை செய்யறவங்க காலம் தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறத இவர் குறிப்பிட்டு காட்டுறார். தங்களுடைய இல்லங்களுக்கு மற்ற அடியார்கள் வரும்பொழுது அவர்கள் வந்து தங்கி இருந்து இறைப்பணியாற்ற ஏற்ற வகையில தங்களுடைய இல்லங்களை பராமரித்து வைக்கணும் அப்படிங்கிறார்.
ஒரு அடியாருக்காக இன்னொரு அடியார் அவர் நலனுக்காக தன்னை விற்கவும் கூட தயாரா இருக்கணும் அப்படிங்கிறார். ஓரான் வழி சம்பிரதாயம் ஆச்சாரியார்கள் வரிசைங்கிறது திருவரங்கம் பெரிய பெருமாள்ல தொடங்கி இந்த மணவாள மாமுனிகளோட நிறைவடையுது. இவர் தன்னை எதிர்த்தவர்கள் மீதும் கூட அபரிமிதமான கருணையை பொழிந்தவர். பெருமாள் சயனம் கொள்ளுகிற ஆதிசேஷ பரியங்கத்துல மணவாள மாமுனிகள் அமர்ந்து காட்சி தர்றத நாம திருக்கோயில்கள்ல சேவிக்கிறோம். தானே அவதாரம் எடுத்து வந்து ராமனா தானே தன்னை பெரிய பெருமாளாக வச்சு எப்படி வணங்கினாரோ அதே மாதிரி ராமானுஜாச்சாரியாரே மணவாள மாமுனிகளாக அவதாரம் செய்திருந்தாலும் தானே தன்னை வழிபாடு செய்து பிரபன்னர்களுக்கு வழிகாட்டிய பெருமைக்குரியவர் மணவாள மாமுனிகள். இவருடைய முதன்மையான சீடர் பொன்னடிக்கால் ஜீயருங்கிற வானமாவளி ஜீயர். இவர் பரமபதம் எழுந்தருளினது ஸ்ரீரங்கத்திலிருந்து தான். அந்த அழகிய மணவாள மாமுனிகள் திருவடிகளை சரணடைவோம். விஸ்வக்சேனர் இவர் பெருமாள் பிராட்டியார் அப்படிங்கிற திவ்ய தம்பதிகளுக்கு சேனாதிபதி. நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள்பவர். இத யஸ்ய விரத வக்திராத்யா பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாசிரியே அப்படிங்கிற ஸ்லோகம் விளக்கம். ஐப்பசி மாசம் பூராட நட்சத்திரத்துல அவதரித்தவர் விஸ்வக்சேனர். இவருக்கு சேனை முதலியார், வேத்திரதரர், வேத்திரஹஸ்தர் அப்படின்னெல்லாம் திருநாமங்கள் உண்டு. இவர் ஒரு நித்திய சூரி. பெருமானோட நித்திய விபூதியையும் லீலா விபூதியையும், அதாவது விண்ணுலகையும் மண்ணுலகையும் மேற்பார்வையிட்டு நடத்துறவர். இவரோட திவ்ய மகிழ்ச்சி பேரு சூத்திரவதி. பெருமானுக்கு கண்டுள்ளப்பட்ட பிரசாதத்தை மிச்சத்தை இந்த விஸ்வக்சேனருக்கு கண்ட்ரோல பண்ற பழக்கம். அதனால சேஷத்தை இவருக்கு கண்ட்ரோல பண்றதுனால சேஷாசனர்னு ஒரு திருநாமம். குரு பரம்பரையில பெருமாளுக்கும் தாயாருக்கும் அடுத்து வர்ற 3வது ஆச்சாரியார் இவர். இவருக்கு மகாலட்சுமி தாயார் தான் உபதேசிக்கிறார். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இந்த விஸ்வக்சேனருக்கு சிஷ்யர்கள். சேனை முதலியாரான இவர்கிட்ட நித்த விபூதியான பரமபதத்தையும் லீலா விபூதியான இந்த சம்சாரத்தையும் நடத்துற பொறுப்பை விட்டுட்டு எம்பெருமான் தான் உகந்த நிலங்கள்ல ஆனந்தமா இருக்கிறார்னு பூர்வாச்சாரியார்கள் கருத்து. எம்பெருமான் ஒரு ராஜகுமாரர்னா சேனை முதலியார் ஒரு முதலமைச்சராக இருந்து எம்பெருமானோட கடைக்கண் பார்வை மாத்திரத்திலேயே எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிச்சிடுறார் அப்படின்னு ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற தன்னோட கிரந்தத்துல எம்பெருமான்ட்ட தெரிவிக்கிறார். ஓங்கு துலா பூராடத்து உதித்த பாங்குடன் 33 பணியும் செங்கோலை ஏந்தும் சேனையர்கோன் அப்படின்னு இவருடைய வாழி திருநாமம் கொண்டாடுது. இவர் ஆக்கின கிரந்தம் விஸ்வக்சேன சம்ஹிதை. பெருமானுடைய கடைக்கண் பார்வையாலேயே உலகாழ்கிற இவர்கிட்ட நமக்கும் பெருமான்கிட்ட பக்தி ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஐப்பசி மாசத்துல அவதரிச்ச இன்னொரு ஆச்சாரியர் திருக்குறுகை பிரான் பிள்ளான். இவர் பூராட நட்சத்திரத்தன்னைக்கு அவதரிச்சவர். எம்பெருமானார் ராமானுஜ ஜீயர் தான் இவருக்கு ஆச்சாரியார். இவர் அவதாரம் செஞ்சது ஆழ்வார் திருநகரியில. பெரிய திருமலை நம்பிதான் இவருடைய திருத்தகப்பனார். இருந்தாலும் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு இவர் மானசபுத்திரர். ஒரு தடவை எம்பெருமானோட சிஷ்யர்கள் திருக்குறுகை பிரான் பிள்ளான்ட்ட ராமானுஜ ஜீயரை திருவாய்மொழிக்கு விளக்க உரை எழுத சொல்லி கேட்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. பிள்ளானும் ராமானுஜ ஜீயர் திருவடி வணங்கி, தேவரீர் ஸ்ரீபாஷ்யம் செஞ்சிருக்கீங்க, பல இடங்களுக்கும் யாத்திரை போய் விசிஷ்டாத் வைதத்தை பரப்பி நிலைநிறுத்துறீங்க, ஆழ்வார் திருவாய்மொழிகளுக்கும் நீங்களே விளக்கம் எழுதி அதையும் பாதுகாக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணார். ராமானுஜ ஜீயருக்கோ திருவாய்மொழி மேல அபிமானம் அதிகம். தான் இப்ப அதுக்கு விளக்க உரை எழுதிட்டா எதிர்காலத்துல வரக்கூடிய பல நல்ல உரைகளுக்கு அது தடையா போயிடும். தானே எழுதுனதுக்கு அப்புறம் மற்றவங்க நல்ல வியாக்கியானங்கள் தர முன் வர மாட்டாங்க அப்படின்னு கருதினார். அதனால பிள்ளானையே அதுக்கு 6000 படி அப்படிங்கிற ஒரு வியாக்கியானத்தை எழுத சொல்லி கேட்டுக்கிட்டார். விஷ்ணு புராணம் 6000 ஸ்லோகங்கள் கொண்டது. அதனால அதற்கு நிகரா இருக்கிற மாதிரி ஒரு வியாக்கியானத்தை 6000 படி வியாக்கியானம்ங்கிற பேர்ல அவரை அவ்வளவு வச்சார். திருக்குறுகூர் பிரான் பிள்ளான் செஞ்ச இந்த 6000 படி வியாக்கியானத்தை பட்டர் நஞ்சியருக்கு எடுத்து விளக்கியிருக்கார். சிறப்புத்தூர்ல பிள்ளான் இருந்தப்போ சோமாசி ஆண்டான்கிறவர் ஸ்ரீபாஷ்யத்தை அவர்கிட்ட 3 முறை கத்துக்கிட்டார். அவர்கிட்ட எப்பொழுதுமே எம்பெருமானார் திருவடிகளே கதின்னு இருக்கணுங்கிறத எடுத்து விளக்கி இருக்கிறார் பிள்ளான். சுவாமி ராமானுஜர் தான் திருநாடு ஏகிற காலத்துல கிடாம்பி ஆச்சான், கிடாம்பி பெருமாள்
எங்களாழ்வான், நடாதூர் ஆழ்வான் இவர்கள்ட்டெல்லாம் திருக்குறுகை பிரான் பிள்ளானை சரணடையும்படி எடுத்து சொன்னார். பிள்ளான்ட்டையும் அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டணும் அப்படின்னு அருளாணையிட்டார். ஒரு குருவானவருடைய அனுகிரகத்தை ஒரு சிஷ்யன் பெற்றுட்டா அவன் அந்த கணமே கடை தேறிடுறான் அப்படிங்கிறது திருக்குறுகை பிள்ளான் பிரானோட கொள்கை. அத அவர் முன்னோர்கள் செஞ்ச வியாக்கியானங்களுக்கு வியாக்கியானம் எழுதும் போது விளக்குறார். ஆண்டாள் அருளின நாச்சியார் திருமொழி, அதுல ஒரு இடத்துல கண்ணனை போல ஆடின மயிலை பார்த்து ஆண்டாள் வணங்குறார். இப்படி சிஷ்யரை உயர்ந்தவங்க வணங்குறது சரியாங்கிற வாத பிரதிவாதம் வரும் பொழுது, ஒரு குருவானவரால ஒரு சிஷ்யர் அனுகிரகிக்கப்பட்டுட்டா சிஷ்யரிடம் களங்கம் எதுவும் இருக்காது. மயிலும் கண்ணனால் அனுகிரகிக்கப்பட்டது, ஆண்டாளும் கண்ணனால் அனுகிரகிக்கப்பட்டவள் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் அந்த விளக்கம் கொடுக்கிறார். பெரிய திருமொழி விளக்கம். திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய குடும்பம்னு அதுல சொல்லாம பரகால நாயகி குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுக்கு அடியார்கள் நேரடியாக பகவானை சரணடைகிறதை விட ராமானுஜாச்சாரியார் சம்பந்தத்தோட அவரிடம் சரணடைகிறது அப்படிங்கிறது மேலும் சிறப்பு அப்படின்னு விளக்க வர்ற பிள்ளான், ஒரு பொற்சங்கிலியில இடையில ஒரு நவமணி கல்லில் ஒண்ணு பதிக்கப்பட்டிருந்தா அது இன்னும் சிறப்படைகிறது மாதிரி அப்படிங்கிற உதாரணத்தை எடுத்தாள்றார். திருக்குறுகை பிரான் பிள்ளானுக்கு ராமானுஜாச்சாரியார் திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை எல்லாம் ஒரு தரம் கற்பிச்சு கொண்டிருந்தப்ப பொலிக பொலிகங்கிற பாசுரத்துக்கு விளக்கம் சொல்ற இடம் வருது. அப்போ தன் குருவான ஆச்சாரியாரான ராமானுஜாச்சாரியாருடைய பெருமைகளை நினைச்சு தன்னை மறந்து கண்ணீர் பெருக்கிறார் சீடன். அந்த நேரத்துல தன் திருவடி நிலைகளை சீடன் தலையில அழுத்தி, உன்னை சரணடைகிறவங்கள்ட்ட இந்த திருவடிகளே கதின்னு நீ எடுத்து விளக்கு அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார் ராமானுஜர். திராவிட ஆகம சாரகியம் ராமானுஜ பதாசிரிதம் சுதீயம் குருகேச்சாரியம் நமாமி சிரசான்வகம்ங்கிறது இந்த குருகீசருக்கு உள்ள தனியன். தனியன் அப்படிங்கிறது ஆச்சாரியார்களுடைய மகிமைகளை பெருமைகளை எடுத்து சொல்ற ஸ்லோகம். எம்பெருமான் திருவடிகள் சரணம். ஆய் ஜனன்யாச்சாரியார் இவர் ஐப்பசி பூராட நட்சத்திரத்துல திருநாராயணபுரத்துல அவதரிச்சவர். இவருடைய பரமபதம் திருநாராயணபுரத்துல இருந்தே தான். இவருக்கு இவருடைய திருத்தந்தையார் லக்ஷ்மணாச்சாரியாரே ஆச்சாரியாரா இருந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சிருக்கார். திருவாய்மொழி பிள்ளை, திருவாய்மொழி ஆச்சான் அவங்க 2 பேரோடையும் சேர்ந்திருந்து நானூர் ஆச்சான் பிள்ளை கிட்ட நம்பிள்ளையோட ஈடு வியாக்கியானத்தை கதாகாலக்ஷேபம் கேட்டவர். ஆண்டாளோட திருப்பாவைக்கு 2000 படி 4000 படின்னு விளக்கங்கள் எழுதியிருக்கார். திருமாலைக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆச்சாரிய ஹிருதயத்துக்கும் ஸ்ரீ வசனபூஷணத்திற்கும் இவர் வியாக்கியானங்கள் செஞ்சிருக்கார். தமிழ் மொழியிலையும் சமஸ்கிருத மொழியிலையும் வல்லமை பெற்றவராக இருந்திருக்கார். திருநாராயணருக்கு தாயன்போட பால் சமைக்கிற இவர் ஒரு நாள் வர தாமதிக்கவே, என் தாய் எங்கே அப்படின்னு அந்த திருநாராயணரே வாய்மொழிஞ்சதால தாய்ங்கிற அர்த்தம் உள்ள ஆய்ங்கிற சொல்ல வச்சு ஆய் ஜனன்யாச்சாரியங்கிற பேரும் இவருக்கு அமைஞ்சது. ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற நூலுக்கு வியாக்கியானம் எழுதுறதுக்கு மணவாள மாமுனிகள் முயன்று கொண்டிருக்கும் போது அவருக்கு அதுல ஒரு ஐயம் ஏற்பட அதை தீர்த்துக்கிறதுக்கு இந்த ஆய் ஜனன்யாச்சாரியாரை சந்திக்கிறதுக்கு ஆழ்வார் திருநகரிலிருந்து அவர் திருநாராயணபுரத்துக்கு புறப்படுறார். அதே நேரம் இவரை சந்திக்கிறதுக்கு ஆய் ஜனன்யாச்சாரியர் ஆழ்வார் திருநகரிக்கே வந்துடுறார். அங்கே இருந்து ஆச்சாரிய ஹிருதயத்தோட முழு காலக்ஷேபத்தையும் மணவாள மாமுனிகள் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அவருக்கு நன்றி கடனா ஒரு தனியனை சமர்ப்பிக்கிறார். அந்த தனியனை பெற்றுக்கொள்ள தனக்கு தகுதி இல்லைன்னு ஆயஜனன்யாச்சாரியார் மறுத்துடுறார். அதுக்கு மாறா மணவாள மாமுனிகள் மேல ஆயஜனன்யாச்சாரியார் ஒரு பாசுரத்தை புகழ்ந்து சமர்ப்பிக்கிறார். பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ பூங்கமழும் தாதாறு மகிழ் மார்பன் தானிவனோ தூதூர வந்த நெடுமாறோ மணவாள மாமுனிவன் எந்தை இவர் மூவரிலும் யார் அப்படின்னு ஒரு பாசுரத்தை அவருக்கு சமர்ப்பிக்கிறார். அந்த பாசுரம் ஆய் ஜனன்யாச்சாரியார் திருவாயினால மணவாள மாமுனிகளை ராமானுஜாச்சாரியாருக்கு நிகராகவும் நம்மாழ்வாருக்கு நிகராகவும் நம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் திருமாலுக்கு நிகராகவும் வச்சு புகழ்ந்து பேசக்கூடிய பாசுரம். திருநாராயணபுரத்திலிருந்து ஆழ்வார் திருநகரிக்கு வந்திருந்த ஆய் ஜனன்யாச்சாரியார் மறுபடி திருநாராயணபுரத்திற்கு எழுந்தருள்றார். இவர் அங்க போய் சேர்றதுக்கு இடையில இவர் மேல பொறாமை உள்ளவங்க இவருடைய சொத்துக்களை எல்லாம் திருக்கோயிலுக்கு சேர்த்துடுறாங்க. இவர் திரு பரமபதம் அடைஞ்சிட்டாருங்கிற கணக்குல
இந்த லீலா விபூதிங்கிற உலகம் முழுவதுமே திருமாலோடது, அவனுடைய பொருளை அவன் எடுத்துக்கொண்டான்னு தன்னுடைய பொறாமைக்காரர்கள் செஞ்ச செயலை இவர் பெரிதுபடுத்தாமல் துறவு தீட்சையை ஏற்று துறவியா வாழ்ந்து தன்னுடைய குருநாதர் தனக்கு கொடுத்திருந்த ஞானப்பிரான் திருவிக்கிரகத்துக்கு திருவாராதனம் பண்ணி காலம் கழிச்சு நிறைவா பரமபதம் ஏகிறார். அவர் திருவடி தொழுது நமக்கு பக்தி வர பிரார்த்திச்சுக்குவோம். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் திருவெக்கா திருத்தலம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி பெருமாள். அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புஷ்கரணி, அதாவது குளம், அதுல ஒரு பொற்றாமரையில ஐப்பசி மாத திருவோண நட்சத்திரத்துல திருமாலோட பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கின் அம்சமாக அவதரித்தவர் பொய்கை ஆழ்வார். இவருக்கு ஆச்சாரியார் சேனை முதலியார் அப்படிங்கிற விஸ்வக்சேனர். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராடி நீங்குகவே என்று அப்படின்னு தொடங்கி 100 பாசுரங்கள் உள்ள முதல் திருவந்தாதியை அந்தாதி தொடையில ஆக்கி தந்தார் இந்த பெருமகனார். இந்த ஆழ்வார் ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், திருப்பார்க்கடல், திருக்கோயிலூர், திருவக்கா, அஷ்டபுஜகரம் அப்படிங்கிற 6 திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். திருமாலை வணங்குறவங்க சிவனை நிந்திக்க வேண்டியதில்லைங்கிற எண்ணத்தோட திருமால் வழிபாடு செஞ்ச ஆழ்வார் இவர். சிவபெருமானே மேலானவர்னு சொல்றவங்கள்ட்ட அந்த சிவபெருமானும் திருமால் அன்றி வேறு யாரும் இல்லைன்னும் அரண் அப்படிங்கிற பேரு நாராயணனுக்குரிய இன்னொரு பேர் தானும் எடுத்து விளக்கிறார். இவர் ஞானம், பக்தி, வைராக்கியம் மிகுந்து துறவரமே பூண்டு ஆண்டவன் மேல உள்ள முருகி மனம் கனிஞ்சு பாடின ஒரு அருளாளர். காசார யோகி, சரோ முனீந்திரங்கிறதெல்லாம் இவரோட வேற பெயர்கள். சரோ முனீந்திரங்கிறது பொய்கை ஆழ்வார்னு தமிழ் ஆகுது. 4 யுகங்கள்ல 3வது யுகமான துவாபர யுகத்துக்கும் 4வது யுகமான கலியுகத்துக்கும் இடையில இருக்கிற யுகசந்தி காலம் 100 வருடம்னு நம்மளுடைய காலக்கணக்குகள் சொல்லுது. இதுல யுக சந்தி காலமான 100 வருஷத்துல இவர் அவதரிச்சிருக்கார். தெய்வ தமிழ்ல திருமாலை பாடி பரவிய ஆழ்வார்கள்ல இவர் முன்னோர். இந்த பொய்கை ஆழ்வாரோட திருவடிகள் தொழுது பெருநாடு அடைய பிரார்த்திப்போம். பிள்ளை லோகாச்சாரியார் இவர் ஸ்ரீரங்கத்துல வடக்கு திருவீதி பிள்ளைக்கு திருக்குமாரராக அவதரித்தவர். நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவே இருந்தவர். ஐப்பசி மாசம் திருவோண நட்சத்திரம் இவருடைய அவதார திருநாள். நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை போன்ற பெரியவர்களோட வழிகாட்டெல்லாம் இவருக்கு கிடைச்சிருக்கு. கூர குலோத்தமதாசர், திருப்புக்குழி ஜீயர் போன்றவர்கள்லாம் இவருக்கு சீடர்களா இருந்திருக்காங்க. இவர்களை தவிர இன்னும் அநேக சீடர்களும் உண்டு. இவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய நடைமுறைகள், ரகசியங்கள், தத்துவங்களை எல்லாம் விளக்கக்கூடிய பல நூல்களை செஞ்சிருக்கார். எல்லாம் பெரிய பெருமாளோட ஆணையால செய்யப்பட்டது. அதையெல்லாம் கிரந்தங்கள்னு சொல்லுவோம். அந்த கிரந்தங்கள்ல முக்கியமானவைன்னு 18 இருக்கு. இது எல்லாமே எளிய தமிழ் மணி பிரபாள நடையில ஆன நூல்கள் தான். வைஷ்ணவ முன்னோர்கள் செஞ்ச நூல்களை எல்லாம் திரட்டி அதை எளிமையாகவும் சுருக்கமாகவும் ஆக்கி தந்திருக்கார் பிள்ளை லோகாச்சாரியார். வைஷ்ணவர்னு இருந்தா இவரோட இந்த 18 கிரந்தங்களையும் தன் வாழ்நாள்ல ஒரு முறையாவது காலக்ஷேபமாக கேட்டாகணும் அப்படிங்கிறது வைஷ்ணவ பெரியவர்களுடைய நியமனம். பிள்ளை லோகாச்சாரியார காஞ்சி தேவப்பெருமாளுடைய அம்சம்னு வைணவ மரபு சொல்லும். மணப்பாக்கம் நம்பிங்கிறவருக்கு தேவப்பெருமாள் உபதேசங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார் காஞ்சிபுரத்துல. ஒரு முறை பாதியில அந்த உபதேசங்களை நிறுத்தி அவரை ஸ்ரீரங்கத்துக்கு வர சொல்லி அங்க மீதியை உபதேசிக்கிறதா சொன்னார். அதை போலவே ஸ்ரீரங்கத்துல காட்டழகேசுங்கர் கோயில் பக்கம் வந்தார் நம்பி. அவருக்கு லோகாச்சாரியராக இருந்து தேவப்பெருமாள் உபதேசிச்சு அருளினார் அப்படிங்கிறது வரலாறு. இவரோட ஆயுளோட பிற்பகுதியை ஸ்ரீரங்கத்துல கலாபகாலம்னு சொல்லுவாங்க. துருக்கர் படையெடுப்பு காரணமா ஸ்ரீரங்கம் கோயில் சிதைக்கப்பட்டப்ப பெரிய பெருமாளை கல் திரை போட்டு மூடி பாதுகாத்து உற்சவமூர்த்தியான நம்பெருமாளை தானே எடுத்துக்கொண்டு தள்ளாத வயதிலையும் காட்டு வழிகளில் தெற்கு நோக்கி பயணிக்கிறார். அந்த பாதையில திருடர்கள் நம்பெருமாளுடைய ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையிட அவர்களுக்கும் நல்ல அறிவுரை சொல்லி திருத்தி பணிகொண்டு திரும்ப ஆபரணங்களை எல்லாம் பெறுறார்.
மதுரை யானை மலைக்கு பின்னால உள்ள ஜோதிஷ்குடிங்கிற இடத்துல தன்னோட வயது தள்ளாமை காரணமா திருமலை ஆழ்வாருங்கிறவரை தனக்கு பிறகு சம்பிரதாயத்துக்கு தலைவராக இருக்க நியமிச்சுட்டு தான் திருப்பரமபதம் ஏகிறார். நிகமாந்த மகாதேசிகன்கிற வேதாந்தாச்சாரியார் இந்த பிள்ளை லோகாச்சாரியாரோட பெருமைகளை பேசுற லோகாச்சாரிய பஞ்சாசத் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரந்தத்தை தந்திருக்கார். மணவாள மாமுனிகளும் இவரோட ஸ்ரீவசன பூஷணம் தர்ற அர்த்தங்களை எல்லாம் எடுத்து விளக்கி அதுல வழிகாட்டி இருக்கிறபடி ஒவ்வொரு அடியவரும் நடக்கணும்னும், கிரந்தங்களுக்கு தனக்கு தோணுனபடி தானாவே அர்த்தம் எடுத்துக்கிறது அனர்த்தத்தை விளைவிக்கும்னும் கொஞ்சம் கடுமையான வார்த்தையினாலேயே எச்சரிக்கிறார். ஆகவே ஆச்சாரியார்கள் காட்டுற பொருளை அப்படியே எடுத்து அதை வாழ்க்கையில பின்பற்றணும். வாழி உலகாசிரியன், வாழி அவன் மன்னுகுலம், முக்தி நெறி மறை தமிழால் மொழிந்து அருள்வோன் வாழியே. பூதத்தாழ்வார் ஐப்பசி மாச அவிட்ட நட்சத்திரத்துல திருக்கடல் மல்லையில ஸ்தலசயன பெருமாள் திவ்ய தேசத்துல அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல திருமாலுடைய திருக்கரத்துல பிடித்திருக்கிற கூட கதாயுதத்தினுடைய அம்சமாக விஸ்வக்சேனரை ஆச்சாரியராக கொண்டு தோன்றியவர் இந்த ஆழ்வார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி, ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு தொடங்கி 100 இயற்பா வெண்பாக்களை பாசுரங்களாக பாடியிருக்கார் பூதத்தாழ்வார். இதற்கு 2ஆம் திருவந்தாதின்னு பேர். அந்த பாடல்கள் அத்தனையையும் அந்தாதி தொடையில அமைச்சு பாடின இவர் பாடல்கள் தோறும் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களைத்தான் நிறைய பேசியிருக்கார். இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்ன பெருந்தமிழ் நல்லார் இந்த ஆழ்வார். முதல் ஆழ்வார்கள் மூவர்ல இவர் 2வது ஆழ்வார். உலகத்தாரை போல உணவுக்காகவும் உடைக்காகவும்னே வாழாம ஒரு நாள் இரவு தங்கின இடத்துல மறுநாள் தங்காமல் வாழ்நாள் முழுவதும் சஞ்சரித்து கொண்டே இருந்தவர் இவர். வடக்க திருப்பதி திருமலையில ஆரம்பிச்சு தெற்க திருத்தங்கல் நின்ற நாராயண பெருமாள் கோயில் வரையிலும் பல திவ்ய தேசங்கள் இருக்கு மங்களாசாசனம் பெற்றவை. அதுல 16 திவ்ய தேசங்களுக்கு பூதத்தாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அன்பே தகழி 100 அருளினான் வாழி, நல்ல திருக்கடல் மல்லை நாதன் வாழி, பூதத்தார் தாளினை இப்பூதலத்தில் வாழி. நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். இவர் பராச்சர பட்டருக்கு திருக்குமாரரா ஐப்பசி மாத அவிட்ட நட்சத்திரத்துல ஸ்ரீரங்கத்துல அவதரிச்ச ஆச்சாரியர். இவரோட தகப்பனாரும் நம்பிள்ளையும் இவருக்கு ஆச்சாரியார்கள். வலமழகியவர்கிறவர் இவருக்கு சிஷ்யர். இந்த ஆச்சாரியார் ஸ்ரீரங்கத்திலிருந்தே பரமபதம் அடைஞ்சவர். ரகசியத்ரயம், அஷ்டாட்சர தீபிகை, தத்துவ விவரணம் இதெல்லாம் இவர் பண்ணின நூல்கள்ல சில. நம்பிள்ளை காலக்ஷேபம் பண்ணின காலம் ஸ்ரீரங்கத்துல பொற்காலம்னு பேரு. அவர்கிட்ட அநேக சிஷ்யர்கள் வந்திருந்து பாடங்கள் கத்துக்கிட்டாங்க. ஆனால் நடுவில் திருவீதி பிள்ளை பராச்சரப்பட்டார், கூரத்தாழ்வான் மாதிரி பெரிய மகான்கள் வம்சத்துல வந்தவர். அதனாலயோ என்னமோ அவர்கிட்ட கொஞ்சம் கர்வம் இருந்திருக்கும் போல அவரால் அவ்வளவு சீக்கிரமா நம்பிள்ளைய தன்னோட ஆச்சாரியாரா ஏத்துக்கிற மனசு வரல. நடுவில் திருவீதி பிள்ளை ஒரு தரம் பின்பழகிய ஜீவரை கூட்டிட்டு ராஜாவோட அரண்மனைக்கு போறார். ராஜா நடுவில் திருவீதி பிள்ளைகிட்ட ராமாயணத்திலிருந்து ஒரு சந்தேகத்தை கேட்டார். ஸ்ரீராமர் எப்போதும் தன்னை தசரத குமாரங்கிற சாதாரண மனுஷனாவே காட்டிக்க நினைச்சவர். அவர் ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்துடுறார். ஒரு சாதாரண மனுஷனால எப்படி ஒருத்தருக்கு மோட்சத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ராஜா கேட்ட சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கான பதில் சொல்ல தடுமாறினார் நடுவில் திருவீதி பிள்ளை. அவர் தன் பக்கத்தில் இருந்த பின்பழகிய ஜீயரை பார்க்கிறார். பின்பழகிய ஜீயர் சொல்றார், தன் வாழ்நாள் முழுசும் சத்தியத்தை தவறாம கடைப்பிடிக்கிற ஒருத்தர் எந்த உலகத்தையும் ஆளலாம், எந்த உலகத்தையும் வெல்லலாம், சத்தியேன லோகான் ஜெயதி அப்படிங்கிற ஸ்லோகம் மூலமா இதை நம்பிள்ளையா இருந்தா விளக்குவார் அப்படின்னு சொல்றார். அந்த பதிலையே நடுவில் திருவீதி பிள்ளை ராஜாவுக்கு சொல்லி விளக்குறார். ராஜாவுக்கு திருப்தி ஏற்படுறது. அவரு ரொம்ப மகிழ்ச்சியோட நிறைய வெகுமதிகளை, பகுமானங்களை, பரிசுகளை அள்ளி கொடுக்கிறார் நடுவில் திருவீதி பிள்ளை கிட்ட. பிள்ளை தன்னை நம்பிள்ளை கிட்ட அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போக சொல்றார். அங்க போன உடனே
நம்பிள்ளை திருவடிகளில் ராஜா கிட்ட வாங்கின எல்லா பரிசையும் வச்சு அவரை நமஸ்கரித்து வணங்கி, இந்த எல்லா பரிசுகளும் உங்களுடைய ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு கிடைச்ச வெகுமதி தான் அப்படின்னு சொல்லி தொழுகிறார். அப்போலேருந்து நடுவில் திருவீதி பிள்ளை நம்பிள்ளைக்கு சிஷ்யராகி அவருடைய காலக்ஷேபங்களை கேட்க ஆரம்பிக்கிறார். திருவாய்மொழிக்கு நம்பிள்ளை சொன்ன விளக்கங்களை நாள்தோறும் ஓலைகளில் எழுதி முழு காலக்ஷேபமும் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்த ஓலைச்சுவடிகளையும் கொண்டு வந்து தன் குருநாத திருவடிகளில் சேர்க்கிறார். அது 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் கொண்டதான் மகாபாரதத்துக்கு நிகராக இருக்கு. அத்தனையுமே குருநாதர் சொன்னது தான். அப்படின்னாலும் இப்படி எழுதி வச்சு படிக்க ஆரம்பிச்சா படிக்கிறவங்க அவங்கவுங்க மனசு போன போக்குல அர்த்தம் எடுத்துக்குவாங்க, விபரீதம் ஆயிடும் அப்படின்னு கவலைப்பட்டார் நம்பிள்ளை. அந்த ஏடுகளை பூராவும் நம்பிள்ளை ஏத்துக்காம நிராகரிச்சு அழிச்சிட சொல்றார். உபதேசங்களை நல்லொழுக்கத்தோட இருந்து பணிவிட செஞ்சு குரு முகமாத்தான் கேட்டுக்கணும் அப்படிங்கிறது இதுல இருக்கிற நீதி. பல நாட்கள் சிரமப்பட்டு சிரத்தையோட தான் இந்த 1.25 லட்சம் ஸ்லோகங்களையும் ஓலைகளில் படியெடுத்திருந்தாலும் ஈடுபடுத்தி இருந்தாலும் தன்னோட ஆச்சாரியார் சொன்ன வார்த்தையை மீறாமல் அப்படியே கேட்டு எல்லா ஓலைச்சுவடிகளையும் நடுவில் திருவீதி பிள்ளையும் அழிச்சிடுறார். இந்த மாதிரி ஆச்சாரியார்களுடைய திருவடி தொழுது உய்தி பெறுவோம். பேயாழ்வார் மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொய்கையில் நீலோத்பல மலர்ல ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்துல அவதரிச்சவர். சேனி முதலியார் இவருக்கு ஆச்சாரியர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்ங்கிற முதலாழ்வார்கள் மூவருமே அயோனிஜர்கள், அதாவது தாயின் கருவறையில் தோன்றாதவர்கள். ஐப்பசி மாதத்து திருவோணம், அவிட்டம், சதயம்ங்கிற அடுத்தடுத்த திருநட்சத்திரங்கள்ல அவதரித்தவர்கள். ஞானி தூ ஆத்ம ஏவ மே மதம்னு கண்ணன பெருமான் பகவத்கீதையில சொல்றார். பக்தர்கள் அடியார்கள் அவருக்கு உயிர். அதனால அவர் மேல பக்தி ஈடுபாடு கொண்டிருந்த இந்த 3 ஆழ்வார்களையும் வெவ்வேறு இடத்துல பிறந்திருந்து பக்தி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை ஒரே இடத்துக்கு வர வச்சு காணணும்னு அவர் திருவுள்ளம் கொண்டார். அதனால இவங்க 3 பேரையும் ஒரே நேரத்துல திருக்கோவிலூருக்கு வர வைக்கிறார். அப்ப நல்ல மழை. ஒரு இடைக்கழியில முதல்ல பொய்கை ஆழ்வார் ஒதுங்குறார். அப்ப அங்க பூதத்தாழ்வார் வர ஒதுங்க இடம் இருக்குமான்னு கேட்க, ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம்னு சொல்லி அவரை உள்ள இழுத்துக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல பேயாழ்வாரும் அங்க வந்து சேர, இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம்னு சொல்லி அவரையும் சேர்த்து நெருங்கி நின்னாங்க. அந்த நெருக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக எம்பெருமான் திருமகளோட சேர்ந்து அங்க வந்துடுறார். உடனே அந்த நெருக்கத்தை உணர்ந்து அதுல திருமாலை கண்டு, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், சிறு கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழி வண்ணன் பால் இன்று அப்படின்னு பேயாழ்வார் பாடத் தொடங்கிடுறார். அப்படி திருக்கண்டேன்னு ஆரம்பிச்சு அவர் பாடின 100 பாடல்களுக்கு 3ஆம் திருவந்தாதின்னு பேரு. இந்த பேயாழ்வார் தானும் இறைவனை திருமகளோட தரிசிச்சு அதை மற்ற 2 ஆழ்வார்களுக்கும் காண்பிச்சவர். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பையம் தகழியான்னு ஆரம்பிச்சு வெளி உலகத்துக்கு விளக்கேற்றினார். 2வது ஆழ்வார் பூதத்தாழ்வார் அன்பே தகழியான்னு ஆரம்பிச்சு உள்ளத்துக்கு விளக்கேற்றினார். அகமும் புறமும் வெளிச்சம் வந்த உடனே அந்த வெளிச்சத்துல திருக்கண்டேன்னு ஆரம்பிச்சு திருமகளோட கூடின கடவுளையே பேயாழ்வார் தரிசிச்சிடுறார். இறைவனை இன்தமிழ்ல பாடின முதலாழ்வார் மூவரையும் நம்மாழ்வார் பாலே தமிழர் அப்படின்னு குறிப்பிடுறார். செஞ்சொல் கவிகள், செந்தமிழ் கவி பாடுவார், இன்கவி பாடும் பரம கவிகள், இதெல்லாம் முதலாழ்வார்களுக்கு அமைஞ்ச சிறப்பு பெயர்கள். மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துளித்து நல் தமிழால் நூல் செய்து நாட்டை உய்வித்த பெற்றிமையோர்னு மணவாள மாமணிகள் தன்னோட உபதேச ரத்ன மாலையில இந்த முதலாழ்வார்களை கொண்டாடுறார். முதலாழ்வார்கள் மூவரும் முதல்ல சந்திச்சுக்கிட்ட இடம் திருக்கோவிலூர், அது திருவிக்கிரம பெருமாள் கோயில். இந்த ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்கள்ல நிறைய இடங்கள்ல திருவிக்கிரம பெருமாளை கொண்டாடுறாங்க. ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம். பின்பழகிய ஜீயர் பெருமாள் நாயனார். ஒரு ஆச்சாரியரோட உடம்ப நல்ல விதமா பராமரிக்கிறது சிஷ்யருடைய கடமைன்னும், சிஷ்யருடைய ஆத்ம லாபத்துக்காக உபதேசங்கள் செய்வது குருவோட கடமைங்கிறதையும் இவருடைய சரித்திரம் நமக்கு விளக்கும். இவர் ஐப்பசி சதய நட்சத்திரத்துல திருப்புக்குழியில அவதரிச்சவர். நம்பிள்ளை இவருக்கு ஆச்சாரியர். இவர் பரமபதிச்சது ஸ்ரீரங்கத்திலிருந்து. நம்பிள்ளை ஒரு கிரகஸ்தர்.
இல்லற தர்மம் நடத்தினவர். பின்பழகிய ஜீயரோ ஒரு துறவி, சந்நியாச தர்மத்தை கடைபிடிச்சவர். ஒரு துறவி ஒரு இல்லறத்தார்ட்ட சிஷ்யரா இருந்திருக்கார். இந்த சிஷ்யருக்கு ஜீயருக்கு ஒரு தடவை உடம்பு கொஞ்சம் நலம் இல்லாம இருந்து போச்சு. அவர் தன்னோட படிச்ச சக சிஷ்யர்கள்ட்ட, ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ட்ட சொல்லி எம்பெருமான்கிட்ட தான் சீக்கிரமா குணமடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிறார். பகவான்கிட்ட கைங்கரிய செல்வத்தை தவிர வேற எதுக்காகவுமே பிரார்த்தனை பண்றது சாஸ்திர விரோதமானது. இந்த ஜீயர் இப்படி பிரார்த்தனை பண்ண சொல்ல காரணம் என்னவா இருக்கும்னு எங்களாழ்வான், திருநாராயணபுரத்து அரையர், அம்மங்கி அம்மாள், பெரிய முதலியாருங்கிறவங்க எல்லாம் சில காரணங்களை சொன்னாங்க. ஜீயருக்கு ஸ்ரீரங்கத்து மேலே இருந்த பற்று, தான் இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகள் இருக்கேங்கிற எண்ணம், நம்பிள்ளையோட காலக்ஷேப கோஷ்டியை விட்டு பிரிய மனமில்லாத ஒரு நிலை, நம்பெருமாள்கிட்ட அவருக்கு இருந்த அதீத பற்று, இதெல்லாம் அவர் பிரார்த்தனை பண்றதுக்கு காரணங்களா இருக்கும்னு இந்த பெரியவங்க எல்லாம் யூகம் பண்ணாங்க. கடைசியா நம்பிள்ளை ஜீயரை அழைச்சு அவரோட பிரார்த்தனைக்கு இதெல்லாம் தான் காரணங்களாங்கிறத நேரடியாவே கேட்கிறார். அப்ப ஜீயர் சொல்றார், அடியேன் தேவரின் திருக்காவிரியில தினமும் நீராடுற அழகை பார்த்து உங்களுடைய திருமேனி அழகுல லயிச்சு, உங்களுக்கு நான் திரு ஆலவட்டம் வீசுறது உட்பட்ட கைங்கரியங்களை எல்லாம் இங்க நான் செஞ்சு சந்தோஷப்பட்டு இருக்கேன். இந்த கைங்கரிய செல்வங்களை எல்லாம் இவ்வளவு சீக்கிரமா இழந்துட்டு பரமபதத்துக்கு போய் நான் என்ன பண்ண போறேங்கிற எண்ணம் தான் என் பிரார்த்தனைக்கு காரணம்னு சொல்றேன். ஒரு சிஷ்யருக்கு இருக்க வேண்டிய லட்சணத்தை இந்த சரித்திரம் ரொம்ப அழகா விளக்குது இல்லையா? இந்த பின்பழகிய ஜீயர் தான் நடுவில் திருவீதி பிள்ளைய நம்பிள்ளைக்கு சிஷ்யராக்கின புருஷகார புதர், சிபாரிசுதாரர். ஞான வைராகிய சம்பூர்ணம் பశ్చాத் சுந்தர தேசிகம் திராவிட உபனிஷத் பாஷ்யதாயினம் மத் குரும் பஜே. இது பின்பழகிய ஜீயர் சுவாமிகளை வழிபடுறது கூட தனியன். இதை சொல்லி அவரை வழிபட்டு நாம் ஆச்சாரிய பக்தி பெறுவோம். 6000 படி குரு பரம்பரா பிரபாவம், வார்த்தா மாலை, இதெல்லாம் இவர் உருவாக்கின கிரந்தங்கள், அருளிய நூல்கள். இவரோட நூல்களை வச்சுதான் வைஷ்ணவ குரு பரம்பரை சரித்திரங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள முடியும். விடாஞ்சோலை பிள்ளை துலாகிர் புத்னிய சம்பூதம் ஸ்ரீலோகாரிய பதாசிரிதம் சப்தகாதா பிரபக்தாரம் நாராயணம் அகம்பஜே. இது இவருக்குள்ள தனியன். புரட்டாசி உத்தராட்டாதி நட்சத்திரத்துல அவதரிச்சு பிள்ளை லோகாச்சாரியாரோட பாதம் பற்றி சப்த காதைங்கிற நூலையும் தந்தவர்னு நலம் திகழ் நாராயணதாசரை பஜிக்கிறது இந்த தனியன். இவரோட ஆச்சாரியாரான பிள்ளை லோகாச்சாரியாருக்கு திருத்தம்பி அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அவர்கிட்ட இவர் ஈடு, ஸ்ரீபாஷ்யம், தத்துவத்ரயம் போன்ற ரகசிய கிரந்தங்களை எல்லாம் ஆழமா கத்துக்கிட்டார். தன்னுடைய ஆசான் செஞ்ச ஸ்ரீ வசன பூஷணம் அப்படிங்கிற நூலுக்கு சப்த காதைங்கிற ஒரு நூலை விளக்க நூலா மிகவும் சுருக்கமா எழுதினார். திருவாய்மொழி பிள்ளை, திருமலை ஆழ்வார், ஸ்ரீ சைலேசன் எல்லாம் அழைக்கப்பட்ட அந்தண குலத்தவருக்கு இவர் ஸ்ரீ வசனபூஷணம் சப்த காதையை எல்லாம் விரிவா உபதேசம் பண்ணினார். தொண்டரடி பொடி ஆழ்வார் சொன்ன கொடுமின் கொண்மின்கிற பாசுர பொருளுக்கு இவரோட இந்த வாழ்க்கை சரித்திர பகுதி நிரூபணமா அமைஞ்சிருக்கு. ஸ்ரீஹரி லட்சுமி போற்றும் அழகனான அனந்த பத்மநாபனுடைய திருவடி தாமரைகள்ல இவர் சேர்ந்தப்ப இவருக்கு சிஷ்யர்களாக இருந்தவர்கள் ராமானுஜ நூற்றந்தாதி உள்ளிட்ட பகுதிகளை எல்லாம் ஒரு பக்கம் ஓத, திருமலை ஆழ்வார் இவருக்கு சரம கைங்கரியங்கள்னு சொல்ற அந்திம காரியங்களை எல்லாம் செஞ்சிருக்கார். தன்னோட குருவான பிள்ளை லோகாச்சாரியாரோட திருவுள்ளப்படி அவருக்கு பிறகு சத் சம்பிரதாயத்துக்கு தலைவரா திருமலை ஆழ்வாரை கொண்டு வர்றதுல விளாஞ்சோலை பிள்ளையோட பங்கு ரொம்ப அதிகம். வாழி நலம் திகழ் நாரணதாதன் அருள், வாழி அவன் அமுத வாய்மொழிகள், வாழியவே ஏறு திருவுடையான் எந்தை உலகாரியன் சொல் தேறு திருவுடையான் சீர்னு திருவாய்மொழி பிள்ளை இவருக்கு வாழி திருநாமம் பாடி வணங்குகிறார். அந்த வாழி திருநாமத்தையே நாமும் சொல்லி இவருடைய திருவடிகளை போற்றி வணங்குவோம். எறும்பியப்பா ஐப்பசி மாச ரேவதி நட்சத்திரத்துல திருக்கடிக்காச்சலம் அப்படிங்கிற சோளிங்கருக்கு பக்கத்துல இருக்கிற எறும்பிங்கிற கிராமத்துல அவதரிச்சவர். இவரோட இயற்பெயர் தேவராஜர்.
தன்னோட சொந்த கிராமத்திலேயே ஆச்சார அனுஷ்டானங்களோட வாழ்ந்துட்டு இருந்தார். இவர் மணவாள மாமுனிகளோட புகழை கேட்டு அவரை தண்டனிடுறதுக்காக ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார். ஸ்ரீரங்கத்துல அருளி செயல்கள், முன்னோர்களோட கிரந்தங்கள், வியாக்கியானங்கள், அதுக்கெல்லாம் காலக்ஷேபங்கள் நடந்து கொண்டிருந்த நல்லடி காலம் அது. ஸ்ரீரங்கத்துக்கு எறும்பியப்பா வந்து சேர்ந்தபோது திருவாய்மொழியோட முதல் பாசுரமான உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என் மனனே அப்படிங்கிற பாசுரத்துக்கு மணவாள மாமுனிகள் வேதம், வேதாந்தம், இதிகாசம், புராணம் இவற்றையெல்லாம் மேற்கோள் காட்டி விளக்கம் தந்து கொண்டிருக்கிறத கேட்க நேருது. எம்பெருமானோட பரத்துவத்தை கேட்டு நெகிழ்ந்து போயிடுறார் எறும்பியப்பா. எறும்பியப்பாவை ததியாராதனத்துக்கு அழைக்கிறார் மாமுனிகள். ஒரு சன்னியாசி தர்ற உணவை ஏத்துக்கிறது தோஷமாகும்னு கருதி எறும்பியப்பா அதை ஏற்க மறுத்து தன் கிராமத்துக்கு திரும்பிடுறார். காலையில தன்னோட அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு தன்னோட திருவாராதன பெருமாளான சக்கரவர்த்தி திருமகனார் அவருக்கு கைங்கரியங்கள் செய்வதற்கு பூஜை அறை கதவை திறக்க போறார். கதவை திறக்க முடியல. தன்னோட கோயில் ஆழ்வானுக்கு நிவேதனம் கண்டருள பண்ணாததுனால அன்றைக்கு பிரசாதமே எடுத்துக்காம எறும்பியப்பா உறங்க போயிடுறார். அவருடைய உறக்கத்துல எம்பெருமான் ஸ்ரீராமபிரான் காட்சி கொடுத்து மணவாள மாமுனிகள் ஆதிசேஷனுடைய திரு அவதாரம்ங்கிறத அவருக்கு விளக்கி அவரை போய் சரணடையணும்னு சொல்லி இவர்கிட்ட சொல்றார். இவரும் கோயில் கந்தாடை அண்ணனை முன்னிட்டு கொண்டு புருஷாகாரத்தோட மணவாள மாமுனிகளை சரண் கூறார். எம்பெருமானை வானவான்னு கொண்டாடி துளபமாலை சென்னியாய்னு சொல்லி போட்டுறவங்க ஊனர்களாகவே இருந்தாலும் அவங்க தரக்கூடிய போனகம், அதாவது பகவானுக்கு கண்டொருள பண்ணி தந்த மிச்சம் புனிதமானதுன்னு தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் தன்னோட திருமாலையில குறிப்பிடுறார். அதை ஏனோ எறும்பியப்பா நினைவுக்கு கொண்டு வரல. அது பெருமாளோட லீலை. அதனாலதான் நமக்கு இறை பிரசாதத்தோட மகிமை புரிய வைக்கப்பட்டிருக்கு. இந்த எறும்பியப்பா மாமுனிகளை சரணடைஞ்சதுக்கு அப்புறம் மாமுனிகளோட அன்றாட அனுஷ்டானங்களை பூர்வ தினசரியை, உத்தர தினசரியை அப்படின்னு சொல்லி அழகிய நூல் வடிவம் கொடுத்தார். அதை அவருக்கு சமர்ப்பிச்சார். விலக்ஷண மோட்ச அதிகாரி நிர்ணயம்ங்கிற ஒரு கிரந்தத்தை பண்ணி அதுல உலக வாழ்க்கை இன்பங்கள்ல வைராக்கியத்தையும், தர்ம நெறிமுறைகள்ல ஆச்சார அனுஷ்டானங்கள்ல நாட்டத்தையும் செயல்படுத்த வேண்டியதோட அவசியத்தை முன்னோர்களோட வார்த்தைகளையே எடுத்தாண்டு விளக்கி விவரிச்சிருக்கார். மணவாள மாமுனிகளையே எப்பொழுதும் தியானிச்சு கொண்டிருக்கக்கூடிய எறும்பியப்பாவுடைய திருமேனியை நாம தியானிச்சு மேம்படுவோம். இதுவரையில இந்த வலைவெளியில ஐப்பசி மாசத்துல அஸ்வினி தொடங்கி ரேவதி வரையில இருக்கிற 27 நட்சத்திரங்கள்ல ஆழ்வார் ஆச்சாரியார்கள் அவதரிச்ச திரு நட்சத்திரங்களை பற்றின தகவல்களை ஓரளவு சிந்தனை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் காத்திருங்க. அடுத்து வர்ற காணொலியில கார்த்திகை மாதம் திருநட்சத்திரம் உள்ள ஆழ்வார் ஆச்சாரியார்களை பற்றிய செய்திகளோட வர்றேன். சந்திப்போம். வெல்க பாரதம்.